இந்திய வரலாற்றுல மறக்கவே முடியாத நாள் இன்னைக்கு. ஏன்னா நாம நண்பன்னு நம்பிக்கிட்டு இருந்த சீனா நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த நாள் இன்று. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு நாடாக திகழ்ந்தது சீனா. ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நட்பு உலகுக்கே உணர்த்தக்கூடிய விதமா ஹிந்தி, சைனா, பாய் பாய்னு நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகன் ரொம்பவே பிரபலமாச்சு. ஆனா இப்படி ரெண்டு நாடுகளும் நட்பு பாராட்டினாலும் எல்லை பிரச்சனைங்கிறது ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல தலைவலியா தான் இருந்தது. அதே சமயத்துல திபேத்தை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவெடுத்தப்போ திபேத்துல இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு இந்தியா தான் உதவுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சீனாவால வைக்கப்பட்டுச்சு. அதை உண்மையாக்கக்கூடிய விதமா திபேத்துடைய தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குச்சு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியா ரொம்ப சாதாரணமா இருந்துட்டாங்க. அந்த அஜாக்கிரதையே தன்னுடைய பலமாக பயன்படுத்தி சீனா 1962 வருடம் அக்டோபர் மாசம் 20 இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடங்குச்சு. இப்படி ஒரு தாக்குதலை இந்திய படைகள் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு தயாராகவும் இல்லை. சொல்ல போனா இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பனி பிரதேசங்கள்ல போட்டுக்கிறதுக்கு கூட சரியான உடைங்கிறது இந்திய ராணுவத்துக்கு அப்போ இல்லை. சொத்தமா ப்ரிப்பரேஷன் இல்லாதனால பல இடங்களை நாம இழக்க ஆரம்பிச்சோம். அக்ஷய் சின் சீனாவிடம் போச்சு, அஸ்ஸாமே நம்ம கையை விட்டு போகக்கூடிய நிலைமை வரைக்கும் உருவாச்சு. ஆனா ஒரு கட்டத்துல சீனாவே தன்னுடைய தாக்குதலை நிறுத்தி தன்னுடைய படைகளை திரும்ப பெற ஆரம்பிச்சது. சீனாவின் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் சமாளிக்க முடியாமல் போனது அப்போது பிரதமராக இருந்த நேருவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கி தந்தது. அப்போது ராணுவ அமைச்சராக இருந்த வி.கே. கிருஷ்ணன் தன்னுடைய பதவியவே ராஜினாமா செஞ்சார். யாரையும் அதிகமா பெருசா நம்பக்கூடாது அப்படின்னு இந்தியா முதல் முறையாக ஆணித்தரமாக உணர்ந்த தினம் இன்று.